ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விளாக் தாங்க. 2 நாளாக அடுத்தடுத்து விசேஷந்தான். என்னுடைய சின்ன தம்பியுடைய குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, பையனுக்கு விசாகன். ஆல்ரெடி பிறந்தது, பேர் வச்சதெல்லாம் கூட நான் போட்டிருக்கேன். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வடபழனியில் ஒரு ஹாலில் தான் நடந்துச்சு. நாங்கள் போகும்போது ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் போனேன். இங்கேருந்து போகும்போதே டைரெக்டாக அப்படி நேராக வந்து அவங்க கூடவே கிளம்பி நான் வந்து ஹாலுக்கு போயிட்டேன். அப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஹாய்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அக்கா பொண்ணு, தங்கச்சி, நாத்தனார் பசங்க எல்லாம் ரிலேஷன்ஸ் ஃபுல்லாமே வந்திருந்தாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் குழந்தைங்கள அழகழகாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. கேக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கிட்ட போய் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் இருந்துச்சு. குழந்தை பேர் வந்து விசாகன். இந்த மாதிரி தான் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வடபழனியில் ஒரு ஹால் பேர் எனக்கு சரியாக தெரியல, நான் கவனிக்கலை. ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. ஆனால் நைட்டு வந்து ஒரு 8 ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வரணும் இல்லையா எல்லோரும். அதனால் இவங்க எல்லாமே வந்து எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரிலேஷன்ஸ் அப்படி தான். குழந்தைய நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அக்கா, அவளும் வந்து தனி ஸ்டில்லாக எடுத்துருந்தாங்க. நான் எப்படி ஃபோஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள், இவ்வளோ அழகாக ஃபோஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு கேமராவை வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டு ஃபோனை நான் மாட்ட உட்காந்துட்டேன். இது ஃபுல்லாக வந்து முக்கால்வாசி வந்து நான் எடுக்கவே இல்லை. தங்கச்சி பையன், அப்புறம் வந்து இன்னொரு பாப்பா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களாம் தான் சுற்றி எடுத்தாங்க. விசாகன் இப்போ கேக் வெட்டுறதுக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கேயே வந்து இந்த ஜீப் மாதிரி இருக்குது. குழந்தைங்க இங்கே நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதுனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட என்ட்ரி அவங்க அக்கா கூப்பிட்டு வராங்க. தம்பி ஒய்ஃப், சின்ன தம்பி, 3வது தம்பி. அப்புறம் எவ்வளோ அழகாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அழகாக வந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு மேலே கேக் வெட்டினாங்க. பெரிய தம்பி, நடுத்தம்பி பசங்க ஒய்ஃபும் வர முடியல. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் நடக்குது இப்போது. கேக் கட் பண்ணி முடித்தோடனே அடுத்தது ஒவ்வொருத்தராக போய் கிஃப்ட் கொடுக்க போயாச்சு. எல்லாமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அம்மா ரிங் போட்டாங்க. நான் வந்து ட்ரெஸ்ஸு தான் வெத்தலை பாக்கு பூப்பழம் வச்சு கொடுத்தோம். அக்கா, தங்கச்சி எல்லாருமே, அக்கா ஃபேமிலி, அக்கா பொண்ணு, அக்கா பையன், அக்கா மருமக இப்போ எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வரல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அக்கா நாத்தனார், அவங்க பசங்க, 2 பொண்ணுங்க, 2 மருமக பிள்ளை, அவங்க பேரன் பேத்தி எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இப்படி ஒவ்வொருத்தராக தங்கச்சி, நான் எல்லாமே எடுத்தோம். அவரும் பையனும் வர முடியல, எக்ஸாம் நடக்குது அவனுக்கு. அவரும் ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு வர முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. எப்போவுமே இதுமாரி ஃபங்க்ஷன்னா கம்பல்சரி எல்லோரும் போயிடுவோம். ஏன்னா வந்து எல்லாரையும் அப்போ தான் மீட் பண்ண முடியும். அக்கா பையன், அக்கா, நான், தங்கச்சி, என்னோடய பொண்ணு எல்லாமே இந்த ஃபோட்டோவில் இருந்தோம். இது வந்து அடுத்தது மேரேஜ் ஆக போகிற பாப்பா, இவ தான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. சுடி அத்தை பசங்க 2 பேரும். ஸோ அடுத்தடுத்து இவங்களுடைய சன்னோட மேரேஜ் பண்ணார். எல்லாமே அத்தை பசங்க தான், அவங்களுடைய பசங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஒய்ஃபோட அக்கா அவங்க எல்லாரும் நின்னாங்க. அவங்களே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம கூகுள் பாருங்கள், போஸ்ட் கொடுப்பாரு நல்லா ஃபோட்டோக்கெலாம். அப்புறம் மாடிக்கு சாப்பிட போனோம். சாப்பிட்றவங்க எல்லாரையும் கலாச்சிக்கிட்டே அப்படியே வீடியோ எடுக்க வேண்டியது தான். அக்கா பொண்ணு, நாத்தனார் பொண்ணு, அவங்க ஹஸ்பண்டு, அக்கா வீட்டுக்காரர், அக்கா பசங்க, என் பொண்ணு, தங்கச்சி பசங்க எல்லாம் பாருங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த பந்தியில் தான் நான், அக்கா, தங்கச்சி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழ விருந்தி, அப்புறம் வந்து தயிர் பச்சடி, சப்பாத்தி, அப்புறம் வந்து பன்னீர் மசாலா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பகடா, ஸ்வீட்டு,
அதுக்கப்புறம் இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாம் மெனு. இது இல்லாமல் ஐஸ்கிரீம், கேக் எல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிடும்போது தம்பி பையன் தான் வந்து வீடியோ எடுத்தான். 3 அத்தையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களா, ஒன்றா சேர்ந்துட்டிங்களான்னு அப்படின்னு எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே பேசிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஷுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் குழந்தைய வாழ்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய். வாழ்க வளமுடன், நலமுடன். ஒரு சில பிக்ஸ் வந்து அங்கே ஃபங்க்ஷனில் எடுத்ததும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.